மதுரையில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார். தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள தடுப்பூசி மையத்தில் முதல் கட்ட கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார். அவருக்கு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கூறுகையில், கொரோனா முதல் அலையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு கொரோனா பரவலை தடுத்தது. தற்பொழுது இரண்டாம் அலை வந்துள்ளது. இதிலிருந்து மக்களை காக்க அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. பொதுமக்கள் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மதுரை மாவட்டத்தில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 25,046 பேரும், தனியார் மருத்துவமனையில் 1,39,525 பேரும் தடுப்பூசி எடுத்துக் கொண்டனர் என கூறினார். உலகத்தை அச்சுறுத்தி வருகின்ற கொரோனா நோய் தொற்று முதல் அலையிலே வீசிய போது மக்களுடைய ஒத்துழைப்போடு மாண்புமிகு தமிழ்நாடுடைய முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும், அனைத்து அலுவலர்களும் எடுத்த போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையில் மக்களை பாதுகாத்து மக்களுடைய பாதுகாவலராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த தாய் தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை பெற்றவராக விளங்கினார்கள். இந்தியா இன்றைக்கு உலகத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் கொரோனா நோய் தடுப்பு ஊசி கண்டுபிடித்து இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இதே இடத்திலே தமிழ்நாட்டிற்கான தடுப்பூசி முகாம் தொடக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய எளிய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், சரித்திரம் படைக்கின்ற முதலமைச்சர் பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், துணை முதலமைச்சர் மண்ணின் மைந்தர் பாசமிகு அண்ணன் OPS அவர்களும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இதே இடத்திலே துவங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாள் வரை நம்முடைய அரசு மருத்துவமனையில் 25,046 பேர்களுக்கும், தனியார் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனையில் 1,39,525 பேர்களுக்கும் மதுரையில் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அலை கொரோனா அலை வீசுகிற இந்த நேரத்தில் மக்கள் தேவையில்லாது வெளியே வருவதை தவிர்ப்பதற்கும், சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்கும், அவசர தேவையின் கருதி வெளியே வருகிற போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிவதற்கும் இன்றைக்கு தமிழக அரசு விதித்திருக்கிற 20 கட்டுப்பாடுகளை முழுமையாக கடைபிடித்தும் அரசு எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு நாம் வழங்குகிற போது பொதுமக்களுடைய பங்களிப்பு தான் இதில் பிரதானமானது. ஆகவே பொதுமக்களுடைய அந்த மகத்தான ஒத்துழைப்பு என்கின்ற அந்த பங்களிப்போடு நிச்சயமாக இந்த கொரோனா இரண்டாவது அலையிலே இருந்து நாம் மீண்டு இந்த மக்களை பாதுகாக்க முடியும். ஆகவே மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பொது இடங்களிலே வருகிற போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அவசிய தேவையின்றி வெளியே வருவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எப்படி முதல் அலை வரும்போது நாம் விழிப்புணர்வோடு இருந்து நாம் இதை எதிர்கொண்டு நாம் உயிர் பலியை குறைத்து இந்த கொரோனா என்கிற கொடிய அரக்கனிலிருந்து அரசு வழங்கிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்த அந்த வழிகாட்டுதல் அறிவுரைகளை நாம் கடைபிடித்து மருத்துவர்களுடைய சேவையின் அடிப்படையில் நாம் எப்படி நம்மை நாமே பாதுகாத்து கொண்டோமோ அதேபோல் இன்றைக்கு அரசு வழங்குகிற அறிவுரைகளை கடைபிடித்து குறிப்பாக 45 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய அனைவருமே தடுப்பூசிகளை அரசு மருத்துவமனைகளில் சென்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சென்று உரிய அறிவுரையின்படி நாம் தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம் உயிர் பலியை முற்றிலுமாக தவிர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. உலகத்திற்கே தடுப்பூசி வழங்குகிற இந்தியா நாம் தாய் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற வகையில் இந்த தடுப்பூசியை நாம் கண்டுபிடித்திருப்பது நமக்கு உலகத்தின் பெருமையை நமக்கு பெற்றுத்தந்திருக்கிறது. ஆகவே இந்த வழிமுறைகளை கடைபிடித்தாலே, அரசு வழங்குகிற அறிவுரைகளை வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்தாலே அதன்படி நடந்தாலே நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். நம்மை இந்த கொரோனா கோர பிடியிலிருந்து, கொடிய அரக்கிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.